தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று வேத வசனம் கூறுகிறது. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கும் என்றால் தேவன் நமக்கு பரிபூரண ஜீவனை கொடுப்பார். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும், பாவமான காரியங்களை வெறுக்க வேண்டும், துன்மார்க்கமான வாழ்க்கையை வெறுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் போது கர்த்தர் நமக்கு பரிபூரண ஜீவனை கட்டளையிடுவார். வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் தொடர்ந்து துணிகரமான பாவங்களை செய்து மரணத்துக்கு ஏதுவான காரியங்களிலே அது போய் முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ வேண்டும். அப்போது தீமை நம்மை அணுகாது, எந்த சத்துருவின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ நம்மை தொட முடியாது.